2011-12 அந்த காலகட்டத்தில் தர்மபுரியில் நத்தம் காலனி எரிப்பு, அங்கே நாடக காதல் அப்படின்னு சொல்லி இளவரசன் திவ்யா காதலை மையமாக வைத்து மிகப்பெரிய அளவில் அங்கே கலவரத்தை தூண்டுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்து மக்கள், தலித் மக்களினுடைய, அந்த உழைக்கும் மக்களினுடைய வீடுகள் எரிக்கப்படுகிறது, அவங்களுடைய வாழ்வாதாரமே அழிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தலித் அல்லாதார் கூட்டமைப்பு, அதாவது அனைத்து சமூக கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல தலித் மக்கள் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் ராமதாஸ். நாடக காதல்னு ஒரு மிகப்பெரிய அரசியலை பண்ணாரு. அதை வைத்து தான் 2014 தேர்தலில் தர்மபுரியில் ஜெயிச்சாரு. 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிளானை பண்ணாங்க. ஆனால் எதையும் மக்கள் அவங்க அனுபவத்தில் நேரடியாக புரிஞ்சுக்கிறாங்களா, இவங்க வன்னியர்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் கலவரத்தை தூண்டி அந்தல இருந்து தன்னுடைய பையனை எம்பி ஆக்குறாரு, தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இவர் தக்க வைக்கிறார் அப்படின்றத சொந்த சமூக மக்களே உணர்கிறார்கள்.